ஆகட்டும். ஆமென். அமருவோம். கடந்த மாதங்களுக்கு முன்பாக இவருடைய சாட்சி ஒரு வித்தியாசமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருந்தது. தன்னுடைய மனைவியை குறித்து, மனைவியினுடைய காலில் இருந்த ஆறாத புண்ணை குறித்து அருமையான ஒரு சாட்சி. பிள்ளையினுடைய படிப்பை குறித்து சாட்சி. அதிசயமாக பேங்கில் லோன் டெபாசிட் ஆன கதையெல்லாம் அவர் சொன்னார். கதையெல்லாம் சம்பவம். அன்றைக்கு கேட்க நமக்கு ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கு இந்த சாட்சி கேட்கும்போது இருதயம் உடையத்தான் செய்கிறது. அல்லேலூயா. ஆனால் அதற்கு முன்பாக அவர்களிடத்திலே நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஏன், எதற்கு, எப்படி, ஏன் தேவன் கையளித்தார்? எதற்காக? சாட்சி சொன்னவர்கள் கொளுத்தவர்களைப் போல் மாற வேண்டும் இல்லையா? ஆனால் இன்று சாட்சி சொன்ன பொழுதுதான் இவருக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கிறது எனக்கு தெரியும். ஜெபிக்க சொல்லுவார்கள், ஆனால் இவ்வளோ பிரச்சனை இருக்கிறது என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நீ அண்ணா நகரில் இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, குடியாத்தத்தில் இருந்தாலும் சரி, வேலூரில் இருந்தாலும் சரி, அங்கே ஒரு சாத்தாம் வந்தால் இங்கே எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்கிறேன். சொன்னனா? நேற்று தானே சொன்னேன். உற்சாம கையை தட்டுங்க. இப்போ சகோதரியிடத்தில் நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். கொஞ்சம் எளிமையில் இல்லைங்க சிஸ்டர். இங்கே தான் இருக்கீங்களா? முன்னாடியே உட்காருங்க. அப்புறம் நீங்கள்லாம் அங்கே உட்காருங்க. உங்கள் அப்பா எப்போ இறந்தார்? உட்காருங்க. உட்கார்ந்தே பதில் சொல்லுங்கள். சரி. டிசம்பர் 8ஆம் தேதி மரணப்படுக்கை இல்லையா? அன்றைக்கு நான் அடிக்கடி உங்களுக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் அடிக்கடி ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணோம். அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு இல்லையா? அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு நான் மறுபடியும் உங்களிடத்தில் ஒரு டெலிஃபோன் பண்ணினேன். சரியா? அன்றைக்கி நான் என்ன பண்ணினேன் சொல்லுங்கள். உடனடியாக எத்தனை பொருத்தனை பண்ண சொன்னேன் சொல்லுங்க? 2 பொருத்தனை உடனடியாக செலுத்த வேண்டும் என்று சொன்னேன். அதுக்கு பிறகு நான் என்ன சொன்னேன்? அதோட சேர்த்து ஏன் இந்த பொருத்தனை செலுத்த வேண்டும் என்று. யாருக்கு? அந்த ஆவி அழிக்கலைன்னா உங்கள் புருஷன் அந்த ஆவி அழிக்கும்னு சொன்னேன். எஸ், உங்கள் வீட்டுக்காரருக்கே மரணக்கட்டுன்னு அறிவித்தது நான் தான் சொன்னேன். அப்போ அந்த பொருத்தனையை குறித்தும் சொன்னேன். ஆபத்து வருது, மரணக்கட்டு வருது. கொளுத்திருந்தார், செழித்திருந்தார் இல்லையா? கிருபையில் பலத்திருந்தார். அப்போது எந்த வியாதியும் அவர்கிட்ட இல்லை. ஐ எம் ரைட் ஆர் ராங்? சரி, அது தெரியும். ஆகவே தேவன் ஒரு ஆபத்து வருது என்று சொன்னால் முன்குறித்தே சொல்லுவார். அப்படிதான் உங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு மரணக்கட்டு இருக்கிறது, உங்கள் அப்பா மேட்ரு முடிஞ்சு போச்சு. அடுத்த கட்டம் வீட்டுக்காரருக்கு வருகிறது ஆபத்து நிலை. பலமுறை சொல்லியிருக்கிறேன், பலமுறை நானே உங்களுக்கு தெரியாமல் மெசேஜே பண்ணியிருக்கிறேன். ஐ எம் ரைட் ஆர் ராங்? ஆனால் உங்களுடைய வறுமை, உங்களுடைய தரித்திரம், உங்களுடைய சூழ்நிலை அதை செய்ய முடியாமல் போய்விட்டது. நல்லா இருக்கிற நேரத்தில் தான் இதை ஆண்டவர் அறிவித்திருக்கிறார். சரிதா? உட்காருங்க. இதில் என்ன தெரியுது? சத்தியம். அதான் ஏன், எதற்கு. சாட்சி சொன்ன குடும்பத்தை அவர் சோதனைக்குள்ள உட்படுத்தி இருக்கிறார். ஒரு மனிதன் சாட்சி சொல்லும்போது இந்த முக்கோடி பிசாசுகள் எல்லாம் சும்மா இருக்காது. அது அன்னையிலிருந்து உறங்காது. எப்படியாவது சாட்சி சொல்லவனை அழிக்க வேண்டும், அந்த குடும்பத்தை நிர்மூலமாக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரவேசித்திருக்கிறவனை மறுபடியும் பின்வாங்கி
பின் வாங்க செய்து தனக்குள் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று அவன் நினைப்பான். நரகத்துக்கு ஆள் சேர்க்கிறது அவன் வேலை, பரலோகத்துக்கு ஆள் சேர்க்கிறது நம்ம தேவனுடைய வேலை. கையை தட்டலாம். ஆகவே தான் இந்த ஊழியத்தை பொறுத்தவரையில் நல்லா இருக்கிற குடும்பங்களையும் ஆபத்து வருது, பொருத்தனை செலுத்துன்னு சொன்னால் நீ கொஞ்சம் உஷாராகணும். இப்போ கல்வியை கற்பிப்பதற்கு காசு இல்லை, ஆனால் அப்பப்போ ஆண்டவர் அதை நடத்தி இருக்கிறார். அது கிருபையில் சொல்லி இருக்கிறார் இல்லையா? ஒரு முறை சொன்னார், மகள் கற்பிப்பதற்கு வசதி இல்லாமல் இருந்தும் என்னை படிப்பிக்க முடியாவிட்டால் நான் தற்கொலை செய்து கொள்ளுவேன் என்று மகள் சொன்ன பொழுது அந்த இருதயம் இந்த இடத்துல துடித்தழுததை நாம் எல்லோரும் பார்த்தோம். ஆனாலும் அதற்கேற்றவாறு ஆண்டவர் அந்த மகளை படிப்பதற்குரிய சூழ்நிலைகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அப்படியானால் ஒரு பொருத்தனை செலுத்துவதற்கு, கோணலானவளை செம்மையாக்குவதற்கு சர்வ வல்லவருக்கு அதிகாரம் இல்லையோ? ஏன் உங்கள் உலகப்பிரகாரம் நிற்கிறீங்க? எப்போவும் உலகப்பிரகாரம் நிற்கக்கூடாது, கிறிஸ்துக்குள்ள இல்லை என்று சொல்லக்கூடாது. சரியா? ஆபத்தை தடுக்க வேண்டுமென்றால் பொருத்தனை ஜபந்தான். இப்போவும் சொல்கிறேன், இப்போது உங்களுடைய வறுமையை நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கீங்க இல்லையா? உங்கள் சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கீங்க. அன்றைக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆண்டவர் அன்னைக்கே கேட்டிருக்காரு. அன்றைக்கி நல்லா இருந்த நேரத்தில் தான் கேட்டார். அதுக்கப்புறம் இவ்வளவு பலவீனம் அடைந்திருக்கிறார் என்ற சப்ஜெக்ட் நீங்கள் என்கிட்ட சொல்லலை. ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க. இவ்வளோ பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, வாழ்வு பிரச்சனை, ஏன் அதை சொல்லலை? ஓகே, அது வேற இது வேற. வியாதிக்காக ஜெபிக்கலாம் இல்லையா சிஸ்டர்? உட்காருங்க. வாய் வரல, சாத்தான் ஜெயிச்சிருவான்ல. உட்காருங்க சிஸ்டர். காசு தந்தாலும் ஜெபம் உண்டு, காசு தரலாம் ஜெபம் உண்டு. நான் எதை சொல்ல என்றால் கர்த்தருடைய பிரமாணத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதுதான். சரி உட்காருங்க சிஸ்டர், அழாதீங்க. பிசாசானவன் கொல்லவும் அழிக்கத்தான் வருவான். நல்லா இருக்கிறவங்கள தான் அழிக்க வருவான். அவன் எப்படி அழிக்க வருவான்? இந்த வியாதிகளை போட்டு இயேசுவிடத்திலிருந்து பின்வாங்கி வரும்படி அவன் கிரியை செய்வான். ஆனால் உங்களுடைய சாட்சியில் செத்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் விட்டு விலகிற மாதிரி இல்லை. கையை தட்டுங்க. நேற்று தான் சொன்னேன், கழுத்தளவு உடம்பு அழுகி போனாலும் சரி, எதை விட்டாலும் விசுவாசத்தை நீங்கள் விடக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஏற்ற குடும்பமாக இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. இந்து மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இவ்வளவு பாடுகள் அனுபவித்த பொழுதுதான் இயேசுவை விட்டு ஒரு வினாடி கூட விலகாத குடும்பம். நீங்களாம் விலகி விரிப்பீங்க. உற்சாம கையை தட்டுங்க. நேரத்துக்கு அப்படி தான் சொல்லியிருக்கிறேன். சிலர்லாம் அப்படி காரியங்கள் நடக்கலைன்னா மருத்துவமனை ஓடிடுவாங்க, அங்கே ஓடிடுவாங்க, இங்கே இவங்களும் ஓடி இருக்காங்க. ஆனாலும் மருத்துவமனை போனது தப்பு என்று சொல்லுகிற ஒரு விசுவாசம் இருக்கிறது. இது கிரேட் கான்ஃபிடன்ஸ். கையை தட்டலாம். ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமளே இரத்த கோட்டைக்குள்ளே இருக்கிறவங்க. ஹல்லேலூயா. பின்வாங்கி போகக்கூடாது. சோதிக்கப்படலாம். கிறிஸ்துக்குள்ளே வந்தால் கட்டாயம் சோதனை உண்டு. சோதனையை சகிக்கிறவனுக்கு தான் பாக்கியமானு சொல்லியிருக்கிறார். சோதனையை சகிக்கிறவனை தான் ஜீவகிரீடத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள், இன்னும் சோதிக்கப்படுவீர்கள். இந்த குடும்பம் அல்ல, இன்னும் சில குடும்பங்கள் சோதிக்கப்படலாம். ஆனால் பின்வாங்கியே போகக்கூடாது. ஹல்லேலூயா. தளர்ந்தும் போகக்கூடாது. உம்மால் கூடும் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லி விசுவசிச்சு பாருங்க. எப்பேற்பட்ட அதிசயத்தையும் அவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு இந்து மதத்தினுடைய ஒரு சகோதரன் ஒரு முறை என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான். அவனுடைய சகோதரனுடைய வீடு குளச்சல் பகுதி, குமரி மாவட்டம்தான். தன்னுடைய 72 வயது நிறைந்த அந்த முதுமை நிறைந்த அந்த தகப்பன் திருவனந்தபுரம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். என்ன சொன்னார்னு தெரியுமா? அந்த திருவனந்தபுரம் மருத்துவமனையில் இருந்து அந்த சகோதரன் என்னை கூப்பிடுகிறான். முதல் முறையாக கூப்பிடுகிறான்.
என்னுடைய தகப்பன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் உட்படுத்தப்பட்டிருக்கிறார். இப்பொழுது மருத்துவர் சொல்லுகிறார்கள், நுரையீரலில் கேன்சர், நுரையீரலில் கேன்சர், பிழைப்பதற்கு சாத்தியமே இல்லை, பிழைப்பதற்கு சாத்தியமே இல்லை என்று மருத்துவர் அறிவித்தார்கள். ஆனால் எல்லா குடும்பத்தில் இருக்கிற சில பிள்ளைகள் என்ன நினைப்பாங்க, அப்பாவுக்கு 72 வயசு இல்லைன்னா 82 வயசு, இனி இருந்த என்ன பிரயோஜனம், சீக்கிரமாக கஷ்டப்படுறத விட சீக்கிரமாக போட்டோம் இன்னும் தான் ஜெபம் பண்ணும். கிறிஸ்தவர்களே இப்படி தான் ஜெபம் பண்ணுறாங்க. அது அயோக்கிய கிறிஸ்தவர்னு சொல்லலாம். பெற்ற தகப்பனுடைய உயிரை அனுப்புறதுக்கு ஜெபம் பண்ணுறாங்க பாருங்க, அந்த கிறிஸ்தவர்களுக்கு என்ன பேர் சொல்லலாம்? சத்தமாக சொல்லலாம், நான் தானே சொல்லி கொடுத்துருக்குறேன். அயோக்கிய கிறிஸ்தவர்கள். கையை தட்டுங்க, அயோக்கிய கிறிஸ்தவர்கள். வியாதிப்பட்டால் எந்த தாயானாலும் தகப்பனாலும் வியாதிப்பட்ட ஜீவனை கேட்டு தான் செபிக்கணும். நீர் எடுத்துட்டு போகும் என்று சொல்லவே கூடாது. ஆனால் இந்த சகோதரன் சொன்னான், என் அப்பா எனக்கு திரும்ப கிடைக்கணும், உங்கள் இயேசுவை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அவரால் கூடும், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அவரால் கூடும் என்று சொன்னார். உற்சாகமாக கையை தட்டுங்க. இது ஒரு வெரைட்டி கான்ஃபிடன்ஸ். அவன் இந்து மதத்தை சார்ந்தவன், இந்து மத காரியங்களில் இருக்கிறவன், தீவிரமாக இருக்கிறவன். மருத்துவமனையில் ஒரு உயிர் சேதம் தகப்பனுக்கு வரும் என்ற பொழுது அந்த தகப்பனுடைய உயிரை காப்பாற்ற துடிக்கிறான் பாருங்க. அவன் எந்த மதத்துக்குள்ள இருந்தாலும் அவன் தாயா கிறிஸ்தவன். கையை தட்டுங்க. அல்லேலூயா. கேட்கிறான், அதுவும் அவங்க தெய்வத்திட்ட கேட்கல, உயிரை கொடுக்கணும்னா இயேசு தான் வரணும் என்று அறிந்திருக்கிறான் பாருங்க. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் பாடுவோம். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சுவாச குழாய்கள் திறக்கட்டும் இப்பொழுது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை உயர்த்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிசயம் செய்திடுவார். சுருங்கி இருக்கிற இருதயம் செழித்த ஆட்டுக்கடாவினுடைய இருதயம் போல் செழிக்கட்டுமை போலது. இரத்த அணுக்கள் இருக்கிற கட்டுகள் எப்பொழுது உடையட்டும். பொல்லாத ஆவியை சங்கரிக்கிற, சரீரத்தை உருக்கின தீய சக்திகள், பாதாள வல்லமைகள், விக்கிரகத்தினுடைய ஆவிகள், மரணத்தின் கண்ணிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன் இப்பொழுது. வாரும் ஐயா போதகரே, அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்றைய தினம்
வாசித்த வேத புஸ்தகத்தில் இருந்து, வாசிக்கப்பட்ட அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு பிரியமான ஒரு வேத வசனத்தை சொல்லலாம். அல்லேலூயா. 12வது வசனம். உபதேசம் பண்ணவும், புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரியானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவள் அமைதலாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. திரும்ப சத்தமாக சொல்லு.